அம்பாளுடைய புன்சிரிப்பு அதிக ஈர்ப்பை உடையவள், ஈர்க்கும் புன்சிரிப்பை உடையவள். 29வது நாமா அம்பாளுடைய முகவாயின் அழகை வர்ணிக்கும் வண்ணம் எந்த ஒரு உவமையும் இல்லாத முகவாயை கொண்டவள். காமேஷ பக்த மாங்கல்ய சூத்ரசோபித்த கந்தரா, காமேஸ்வரனாகக்கூடிய சிவபெருமான் அணிவித்த மாங்கல்யம் அம்பாளுடைய அழகுக்கு மேலும் அழகு சேர்க்கும் வண்ணம் மாங்கல்யத்தை உடையவள். கனகாங்கனகேயூர கமனீய புஜான்பிதா, பொன்னால் இழைக்கப்பட்ட தோல் வலையை அணிந்திருப்பவள். நம்ம ஷோல்டர், நம்மளுடைய தோள் பட்டையும் நம்ம முன் கையும் இணைகிற இடம், அந்த இடத்தில் அணிக்கக்கூடிய ஆபரணத்துக்கு பெயர் தான் கேயூரம். அப்படி பொன்னால் இழைக்கப்பட்ட அந்த கேயூர ஆபரணத்தை அணிந்தவள். ரத்னட் கைவேர சிந்தாப லோப முத்ரான் பலான்பிதா, அசைகின்ற முத்துக்களுடன் கூடிய ரத்ன பதக்கங்கள் பொருந்திய அட்டிகையை அணிந்திருப்பவள். அதாவது முன் கையில நம்ம அட்டிகை, அந்த அட்டிகை முத்துக்களாலும் ரத்தனங்களாலும் இழைக்கப்பட்ட ஆபரணங்களை அணிந்தவள். காமேஸ்வர பிரேமரத்ன மணி பிரதிவனஸ்பதி, காமேஸ்வரனுடைய அன்பின் விளைவாக ரத்ன கற்களால் மறைக்கப்பட்ட இரு மார்பகங்களை உடையவள். நாப்ஜாலமான ரோமாலி லதா பல குஷத்வகி, நாபியில் ஆழ்ந்திருந்த முளைத்த மெல்லிய ரோமக்கொடியில் பழுத்த இரு கனிகள் போன்ற ஸ்தனங்களை உடையவள். லக்ஷரோம லதாதார சாமுன்னேய மத்தியமாம், ரோமக்கொடி இருப்பின் வாயிலாக மெல்லிய கொடி வடிவிலான இடையை உடையவள். ஸ்தனபாலசரன் மட்டிய பட்டபண்ட பலித்ரயா, பருத்த மார்புகளை கொண்ட காரணமாக 3 மடிப்புகள் இருந்தும் இல்லாதது போல் இடுப்பை உடையவள். அருணாரும்ப கௌசும்ப வஸ்திர பார்ப்பட் கட்டிதட்டி, அப்படி இருக்கும் இடுப்பில் சிவப்பு நிற அம்பிகையின் புடவை மிளிரும் வண்ணம் உடையவள். ரத்ன கிங்கிணிக்காரம்ன ரசனாதாம பூஷிதா, ரத்னங்களால் இழைக்கப்பெற்ற ஒளி பெற்ற ஒட்டியானத்தை அணிந்திருப்பவள். காமேஸ்வரனாக்கிய சௌபாக்கிய மாத்ரஊரு தயான்விதா, காமேஸ்வரன் மட்டுமே அணிந்த அங்கலட்சணமான